வணக்கம் அன்பு நண்பர்களே, இன்றைய ஆயுதெழுத்து நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரும் அன்போடு வரவேற்கிறேன். ஜெயலலிதா விடுதலையும் அரசியல் அதிர்வலையும் என்ற தலைப்பில் ஆயுதெழுத்தில் இன்று விவாதிக்க இருக்கிறோம். என்ன மாதிரியான ஒரு நாள் இன்று அதிமுகவுடைய அரசியல் வரலாற்றில் மிக முக்கியமாக மிகப்பெரிய ஒரு திருப்பு முனை ஏற்படுத்திய நாள் என்றால் மறுக்க முடியாது. நிச்சயமாக அதிமுக பல்வேறு அரசியல் தோல்விகளையும் அரசியல் வெற்றிகளையும் சந்தித்திருக்கிறது. அந்த கட்சி மட்டுமல்லாமல் அந்த கட்சியுடைய தலைவராக நிறுவன தலைவராக இருந்த முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் ஆகட்டும், முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா ஆகட்டும், தங்களுடைய சொந்த வாழ்க்கையில் கூட பல்வேறு ஏற்ற இறக்கங்களை சந்தித்துக் கொண்டிருந்தார்கள். இப்போதும் கூட மிக முக்கியமாக எந்த தேர்தல் தோல்வியும் விட மிகப்பெரிய பின்னடைவாக அதிமுகவுடைய பொதுச்செயலாளர் ஜெயலலிதாவுடைய சிறைவாசம், கைது, அவருடைய பதவி இருந்தது. கடந்த செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி 2014ஆம் ஆண்டு தமிழக முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா சொத்து வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். 21 நாட்கள் சிறையில் இருந்தார். அவருடைய குற்றம் நிரூபிக்கப்பட்டதாக சொல்லப்பட்டது. 4 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 100 கோடி ரூபாய் அபராதம் அவருக்கு விதிக்கப்பட்டது. அவருடன் சசிகலா, சுதாகரன், இலவச ஆகியோருக்கு 4 ஆண்டு சிறை தண்டனையும் தலா 25 கோடி ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. இது ஒட்டுமொத்தமாக தமிழகம் மட்டுமல்லாமல் இந்திய அரசியலிலே ஒரு மிகப்பெரிய அதிர்வலை ஏற்படுத்தியது. எல்லோரும் எதிர்பார்த்து முதல் முறையாக ஒரு சர்விங் சீஃப் மினிஸ்டர், ஒரு பதவியில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் உடனடியாக கைது செய்யப்பட்டு உடனடியாக சிறை செல்லக்கூடிய நேர்ந்தது. முதல் முறையாக இந்திய அரசியல் வரலாற்றில் ஒரு பதவியில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் சிறை செல்ல நேர்ந்த இந்த வழக்கு தான் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியது. அப்போது நீதியரசர் மைக்கேல் டி குன்ஹா அவர்கள், சிறப்பு நீதிமன்ற நீதிபதி மைக்கேல் டி குன்ஹா அவர்கள் இந்த தீர்ப்பை எழுதினார். அதற்கு பிறகு பல்வேறு திருப்பங்களை கண்டு கிட்டத்தட்ட ஒரு 7-7.5 மாதங்களுக்கு பிறகு 222 நாட்களுக்கு பிறகு இன்று கர்நாடக உயர்நீதிமன்றம் மிக முக்கியமான ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. நீதியரசர் திரு குமாரசாமி அவர்கள் இந்த 4 பேர் மீதும், ஜெயலலிதா, சசிகலா, இளவரசி, சுதாகரன் உள்ளிட்ட 4 பேர் மீதுமான குற்றச்சாட்டை முழுமையாக தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருக்கார். 66 கோடி ரூபாய் சொத்து குவித்ததாக தொடரப்பட்ட வழக்கில் முழுமையாக அவர்கள் அதிகபட்சமாக 2.5 கோடி ரூபாய்க்கு மேல் அவர்கள் சொத்து சேர்த்ததாக கணக்கு காட்ட முடியவில்லை. 2.5 கோடி ரூபாய் என்பது ஒட்டுமொத்தமாக குற்றச்சாட்டு வருமானத்திலிருந்து 10 விழுக்காட்டுக்கும் கீழ் தான். உச்சநீதிமன்றம் ஏற்கனவே அளித்திருக்கக்கூடிய பல்வேறு தீர்ப்புகள் அடிப்படையில் 10 விழுக்காட்டுக்கும் கீழே கூடுதலான சொத்து முன்னே பின்னே இருந்தால் அது தண்டனைக்குரிய குற்றமாக கருத வேண்டியதில்லை என்று ஒரு முக்கியமான தீர்ப்பு எழுதியிருக்கிறார். இது அதிமுக தொண்டர்களுக்கு மிகப்பெரிய ஒரு இன்ப அலையை, ஒரு காட்டாற்று வெள்ளம் போன்ற ஒரு இன்பத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. தொண்டர்கள் மாநிலம் முழுக்க மகிழ்ச்சி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டிருந்தாலும் அடுத்த கட்டமாக அரசியல் நிகழ்வுகள் என்ன? தமிழக முதலமைச்சராக ஜெயலலிதா பதவியேற்க போகிறாரா? தமிழகத்தில் அரசியல் நிலைப்பாடுகளை, அரசியல் சமன்பாடுகளை மாற்றக்கூடியதா என்றெல்லாம் பல்வேறு கேள்வி எழுந்திருக்க, இது ஒட்டுமொத்தமாக ஜெயலலிதாவுடைய விடுதலையும் இதனால் ஏற்படக்கூடிய அரசியல் அதிர்வலையும் என்ற தலைப்பில் இன்றைய ஆயுதெழுத்து நிகழ்ச்சி விவாதிக்க இருக்கிறோம். நிகழ்ச்சியின் இந்த பகுதியில் நம்முடைய சிறப்பு விருந்தினர்களாக இந்த வழக்குடைய முதல் மனுதாரராக இருக்கக்கூடிய ஜனதா கட்சியுடைய பாரதிய ஜனதா கட்சியுடைய மூத்த தலைவர் திரு சுப்பிரமணிய சாமி நம்முடைய இருந்திருக்கார். அதேபோல அதிமுகவுடைய மிக மூத்த தலைவர் திரு பண்டுட்டி ராமச்சந்திரன் அவர்கள் நம்முடைய இருந்திருக்கார். அதேபோல இந்திய குடியரசுக் கட்சியை சேர்ந்த திரு சேவகு தமிழரசன் அவர்கள் நம்முடைய இருந்திருக்கார். அதேபோல இவர்கள் மட்டுமல்ல, மூத்த பத்திரிகையாளர், அரசியல் விமர்சகர் திரு ஞானி அவர்கள் நம்முடைய இருந்திருக்கார். அதேபோல மூத்த வழக்கறிஞர் திரு தமிழ்மணி இணைந்திருக்கிறார். இன்னும் கூட பல்வேறு நண்பர்கள் இணைய இருக்கிறார்கள். நான் முதல்ல திரு சுப்பிரமணிய சாமி கொண்டு போலான்னு பாக்கிறேன். நான் திரு சுப்பிரமணியசாமி போறதுக்கு முன்னாடி இங்க வாதங்களை இங்க கொண்டு போயிட்டு திரு சுப்பிரமணியசாமி கேட்கலாம் பார்த்தேன். சுப்பிரமணியசாமி அவர்கள் இந்த வழக்குடைய பிரதானமான மனுதாரராக இருந்திருக்கார். அவர் தான் இந்த வழக்கில் பல்வேறு வாதங்களை வைத்திருந்து இப்ப கர்நாடக உயர்நீதிமன்றத்துக்கு மாற்றப்பட்ட பிறகும் கூட பவானி சிங் நீதிமன்றத்தில் ஆஜராகக்கூடாது என்ற வழக்கு உட்பட பல்வேறு விஷயங்களை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தார். திரு சுப்பிரமணியசாமி பல்வேறு கருத்துக்களை கேட்கிறோம். அதற்கு முன்னாடி நான் முதல் கட்ட கருத்தாக திரு பண்டுட்டி ராமச்சந்திரன், அதிமுகவுடைய மிக மூத்த தலைவர், முன்னாள் அமைச்சர் திரு பண்டுட்டி ராமச்சந்திரன் கேட்கிறேன். திரு பண்டுட்டி ராமச்சந்திரன், உங்களுடைய முதல் கட்ட இந்த வழக்கில் அதிமுகவுடைய பொதுச்செயலாளர் ஜெயலலிதா, முன்னாள் முதலமைச்சர் விடுவிக்கப்பட்டிருக்கிறார். இது அரசியல் ரீதியாக திமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் வேறு எதிர்வினைகளை ஏற்படுத்தியிருக்கிறது. அதெல்லாம் நம்ம தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம். அதற்கு முன்னால் உங்களுடைய முதல் கட்ட பார்வை இந்த விடுதலையில். இது அந்த ட்ரையல் கோர்ட்டிலே நடந்திருக்க வேண்டியது. இதுல சட்ட பிரச்சனை ஒண்ணும் இல்லை, சொத்து எவ்வளவுங்கிறது தான். இது வெறும் கணக்கு பிரச்சனை தான். அவங்க வருமான வரி கட்டும்போதே எவ்வளவுங்கிறத அந்த சொத்தெல்லாம் கொடுத்துருக்காங்க. அரசாங்கம் ஏற்கனவே ஒப்புக்கொண்டிருக்கு. அதே அளவுக்கு தான் இந்த சொத்தும் வந்திருக்கு. இதுல லீகலா ஒரு பெரிய ப்ராப்ளமே இல்லை. ஆனாலும் அதை வேண்டுமென்றே அதை அந்த ட்ரையல் கோர்ட்ல போட்டுக்கிட்டு அதை ரொம்ப நாசம் பண்ணி அவங்களுக்கு அந்த தண்டனையை கொடுத்தாங்க. இப்போ உயர்நீதிமன்றம், கர்நாடக உயர்நீதிமன்றம் இந்த தீர்ப்பை கொடுத்திருப்பது நியாயமானது, வளைந்த செங்கோல் நிமிர்த்தப்பட்டது என்றுதான் கருதுகிறேன். இதுல லீகல் இஷ்யூ எனக்கு ஒன்னும் பெருசா இருக்கிற மாதிரி தெரியல. வளைந்த செங்கோல் நிமிர்ந்தது அப்படிங்கிற உங்களுடைய பார்வையா இருக்குது. ஆனா செங்கோல் வளைந்ததாக அரசியல் விமர்சகர்கள், எதிர்க்கட்சியினர் குற்றம் சாட்டுறாங்க. பல்வேறு விஷயங்கள் பற்றி நாம் விவாதிக்க இருக்கிறோம். நான் திரு சேகு தமிழரசன், அதிமுகவுடைய தோழமை கட்சியா இருக்கக்கூடிய சேகு தமிழரசன், நீங்க ஒரு மிகப்பெரிய உற்சாகத்தில் இருப்பீங்க. உங்களை போன்ற தோழமை கட்சி தலைவர் எல்லாம் அதிமுக பொதுச்செயலாளர் போய் பார்த்து வந்தீங்க. இதுல திமுக தலைவர் ஒரு விமர்சனத்தை வைக்கிறார். இதுல வழக்கு
எந்த மாதிரியான முடிவுக்கு வந்தது? இது ஏகப்பட்ட சந்தேகங்களை நீதியரசர் குமாரசாமி அவர்கள் விசாரணையின் போது வெளிப்படுத்தியிருந்தார். இந்த விசாரணை எல்லாம் இப்ப எப்படி தீர்வு கிடைச்சது அல்லது எங்கே தீர்வு கிடைச்சது இதுக்கெல்லாம் அப்படின்னு ஒரு பல்வேறு சந்தேகங்கள் எழுப்பியிருக்கார். இந்த நீதிபதியுடைய வழக்கை அணுகிய விதம் மற்றும் சட்ட பிரச்சனைகள் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயமா நீங்க பார்க்கலையா? திமுக தலைவர் இது வழக்கமா வாடிக்கையா பேசிக்கொண்டு வருகிற சொல்லிக் கொண்டு வருகிற ஒரு கருத்து. எப்பவுமே அவருடைய கருத்து தான் சரியான கருத்து அப்படின்னு நினைத்து அதையே வலியுறுத்தி கொண்டிருக்கிற அப்படிப்பட்ட ஒரு சுபாவம் உள்ள ஒரு கருத்தை அவர் எப்பவுமே சொல்லிட்டு இருப்பார். வாரந்தோறும் போன வாரம் சொல்லுவார், நீதி செத்து போனது, நியாயம் விழுந்து போனது. அடுத்த வாரம் சொல்லுவார், உச்சநீதிமன்றம் நீதி வென்று விட்டது, நியாயம் வென்று விட்டது. ஆக வாரத்துக்கு ஒரு முறை நீதித்துறையை பற்றி தன்னுடைய கருத்துக்களை மாற்றி மாற்றி பேசிக் கொண்டிருப்பதை கடந்த சில மாதங்களிலே கூட நீங்கள் பார்க்க முடியும். நீங்கள் அதை அறிக்கையா கூட நீங்க பார்த்திருப்பீங்க, செய்தியா பார்த்திருப்பீங்க. திமுகவுக்கு இது வாடிக்கையான ஒண்ணு. இந்த வழக்கை பொறுத்தவரையில இந்த வழக்குல ஏதோ எத்தனையோ வழக்குகளை நம்ம நேரு காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் எத்தனையோ ஊழல் வழக்குகளை பார்த்திருக்கோம். முந்திரா ஊழல் வழக்குல இருந்து இன்னைக்கு வரைக்கும் எத்தனையோ வழக்குகளை பார்த்திருக்கோம். இந்த வழக்குல குறிப்பிடத்தகுந்த ஊழல் எதையாவது இது வரைக்கும் சுப்பிரமணிய சாமியிலிருந்து இதுவரையில இந்த துறையில இந்த காரணத்துக்காக இவரிடம் இருந்து முதலமைச்சருக்கு போய் சேர்க்கிற வகையில பண பரிவர்த்தனை நடந்தது. இதுல ஊழல் என்பதை தாண்டி ஊழல் அப்படிங்கறத தாண்டி முறைகேடாக சொத்து சேர்க்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டு உங்களுக்கு தெரியும். 2G ஊழல் வழக்குல கூட நம்ம ₹1 திரு ராசா பெற்றுக் கொண்டார் என்று எங்கேயுமே சொல்ல. ராசா தன்னுடைய சுயநலத்துக்காக ஆதாயத்துக்காக ஒரு அனுமதியை வழங்கினார் சொல்லி பண பரிமாற்றம் என்பது இங்க பிரச்சனை. இது ஊழல் குற்றச்சாட்டு என்பதுதான் குற்றச்சாட்டு. அப்ப இந்த சொத்து எப்படி வந்தது என்பதை நிரூபிக்க வேண்டிய கடமை குற்றம் சாட்டப்பட்டவருக்கு தான் இருக்கிறது. இல்ல இப்ப இந்த வழக்கிலேயே கூட நீங்க பாத்தீங்கன்னா இந்த வழக்கு 18 ஆண்டு காலம் நடந்ததுன்னா அதுல 10 ஆண்டு காலம் தள்ளப்பட்டதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் தான் காரணம். எவ்வளவு அதை தள்ள போட முடியுமோ இப்ப கூட இந்த தீர்ப்பை கூட தள்ளி வைக்கிறதுக்கு தான் திராவிட முன்னேற்ற கழகம் முயற்சித்தது. இந்த தீர்ப்பை கூட தள்ளி வைக்கிறது தான் திராவிட முன்னேற்ற கழகம் முயற்சித்தது. தள்ளி வைக்கணும், இதுல இது சரியில்லை அது சரியில்லைன்னு 10 ஆண்டு காலம் கடத்தப்பட்டதற்கு யார் பொறுப்புனா திராவிட முன்னேற்ற கழகம் தான் பொறுப்பு. புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பொறுப்பு இல்ல. அதற்கு மேல அவர்கள் திருப்பி திருப்பி இது ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்களே, அந்த குற்றச்சாட்டு நீங்க ஒரு கண்ணோட்டத்தில் பார்த்தா அவங்க குற்றச்சாட்டுக்கு ஏதோ பெரிய முகாந்திரம் இருக்கிற மாதிரி தெரியும். ஆனா உண்மை என்னடான்னா இந்த குற்றச்சாட்டு இருந்தப்ப இருந்த சட்ட பிரிவுகள் என்ன, எது எந்த கட்டத்தில் நடந்தது என்று இவர்கள் குற்றச்சாட்டை வைக்கிறார்களோ அப்போதெல்லாம் இந்த ஊழல் தடுப்பு சட்டத்துக்கு இப்படிப்பட்ட தண்டனைகள் பதவி இறக்கம் இருந்ததா, பதவி இழப்பு இருந்ததா? இல்ல பதவி இழப்பு தவிர மத்த எல்லாமே இருந்தது. அது பின்னால் பதவி இழப்பை தவிர மத்த எல்லாமே இருந்தது விஷயம் தான். பதவி இழப்பு மட்டும்தான். ஆனால் ஒரு இம்யூனிட்டி இருந்தது, ஒரு சட்ட ரீதியான ஒரு இம்யூனிட்டி, ஒரு பாதுகாப்பு இருந்தது. அந்த பாதுகாப்பை உச்சநீதிமன்றம் நீங்க சொத்து குவிப்பு அப்படின்னு சொன்னா கூட பாத்தீங்கன்னா இப்ப இன்னொரு புறம் மத்திய அரசுடைய நேரடி துறை இருக்கிற வருமான வரித்துறையிலிருந்து இதே வழக்குல அந்த தண்டனை தொகையை கட்டப்பட்டிருக்க கலைஞர் கட்டப்பட்டிருக்க கலைஞர் எடுத்து வைக்கிற அறிக்கையில் எடுத்து வைக்கிற வாதங்கள் ஏற்கனவே நீதிபதி முன்னால் அந்த வாதங்கள் எடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றன. இருதரப்பு வாதங்களையும் கேட்டுதான் அவர் தீர்ப்பு வழங்கியிருக்கிறார். அதே வாதங்களை திரும்ப மறுபடியும் சொல்லி நீதிபதி அவர் கேட்கக்கூடிய கேள்வி கிட்டத்தட்ட 35% தான் உங்களுடைய தரப்பை நீங்க நிரூபிச்சிருக்கீங்க. அவர்கள் 90% தங்களுடைய தரப்பை நிரூபிச்சிருக்காங்க. நீங்க உங்களோட அவங்க தான் 65 மதிப்பெண்கள் கூட இருக்கிறாங்க. நீங்க 35 மதிப்பெண்கள் மட்டும் பாஸ் சொல்ல முடியாது, 65 மதிப்பெண்கள் எடுத்ததான் பாஸ் சொல்லிட்டு இப்ப என்ன கேட்கிறாரு, 100% பாஸ் இப்ப நீதிபதி சொல்றாரு. அப்படின்னா நீதிபதி தப்புட்டாரா? அதுதான் மறைமுகமா அது தப்பல்ல. நீங்க அதாவது இந்த ஒரு வழக்கு நடக்கிற பொழுது இருதரப்பு வாதங்களும் வைக்கப்படுகின்றன. நீதிபதியும் அவ்வப்பொழுது தன்னுடைய கருத்தை சொல்லுகிறார். அது ஏதோ ஒரு நேரத்தில் எடுத்து சொன்னதை எடுத்து இப்பொழுது வைத்துக் கொண்டு நீதிபதி வழக்குடைய விசாரணை ப்ராசஸ், அதாவது ஒரு கேஸ்னா இட்ஸ் எ ப்ராசஸ்ல அவர் ஒரு கமெண்ட் கொடுக்கிறார். அந்த கமெண்ட்டை எடுத்து வச்சுக்கிட்டு இந்த கமெண்ட் இப்படி கொடுத்திருக்கிறீங்களே, நீங்க இப்படி தீர்ப்பு கொடுக்கலாமா அப்படின்னு கேட்கறது நீதிபதியினுடைய மீது உள்நோக்கம் கற்பிக்கிறதாக. அந்த மாதிரி குற்றச்சாட்டை சொல்ல முடிஞ்சாலும் கூட அவருடைய சந்தேகம் தற்போது ஜெயலலிதா தரப்பில் 100 மதிப்பெண்கள் வாங்கிவிட்டதாக நீதிபதி குமாரசாமி முடிவுக்கு வர என்ன நடைபெற்றது, இம்ப்யூட்டிங் மோட்டிவ். அதாவது நீதிபதி ஒரு நீதிமன்றத்தில் இருதரப்பு வாதங்களும் வைக்கப்படுகின்றன. அது ஒரு மாதத்துக்கு மேலாக நடக்கிறது.
அவ்வப்பொழுது கருத்துக்கள் பரிமாறப்படுகின்றன. அந்த கருத்துக்கள் ஒரு நாளில் ஒரு கருத்தை மட்டும் எடுத்து வைத்துக் கொண்டு இன்றைய தினம் அந்த தீர்ப்பு குறை சொல்வதும் நீதிபதிக்கு உள்நோக்கம் கற்பதும் உண்மையிலே கண்டெம்ட் ஆஃப் கோர்ட். கருணாநிதி மேல நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு அவதூறு தொடரும்படி அவர் ஏதாவது சொல்லி அவர் என்ன மாதிரியான அப்ப என்ன நடந்தீங்க நம்ம தொடர்ந்து நம்ம விவாதிப்போம். இருங்க, நான் நிர்வாகத்தில் இருந்திருக்கிறேன். தீர்ப்பை நீங்க விமர்சிக்கலாம், அதாவது கான்டக்ட் ஆஃப் த ஜட்ஜ் cannot be questioned. இல்ல அப்படியே அவர் கேட்கல, அதான் கொஸ்டின் சொல்லக்கூடியது. அன்னைக்கு தெரியும் திமுக தலைவர் முன்னாள் முதலமைச்சர் அவர் முன்னாள் முதலமைச்சர் இல்ல, என்னைக்குமே இனிமே முதலமைச்சர் ஆக முடியாது, அது வேற சமாச்சாரம். 35 மார்க் 65 மார்க் இட்ஸ் பாசிங் கமெண்ட். இல்ல அவர் உங்களுக்கு நல்ல தொடர்பு உண்டு, அவர் என்ன அதை சொல்லல. அதை எடுத்து இன்னைக்கு வச்சுக்கிட்டு இன்னைக்கு 100% நீ எப்படி முடிவுக்கு வந்தேன்னு அவரை கேட்கறதுக்கு இவருக்கு என்ன ரைட் இருக்கு? அப்படி கேட்கறது என்ன நியாயம்? அப்ப அந்த நீதிபதி நீங்கள் நம்பல, அந்த நீதிபதியினுடைய தீர்ப்பையும் நம்பல, அந்த நீதிபதியின் மீது உங்க அவருடைய தீர்ப்புக்கு உள்நோக்கம் கற்பிக்கிறதா? நீதிபதிக்கு உள்நோக்கம் கற்பிக்கிறது ஆகுமா அப்படிங்கிற வழக்கறிஞர் திரு தமிழ்மணி இருக்கிறார், அவர்கிட்ட கேட்கலாம். திரு பண்டுட்டி ராமச்சந்திரன் சொல்கிறார், திமுக தலைவர் எழுப்பியிருக்கக்கூடிய சந்தேகம் 100 மதிப்பெண்கள் பெறக்கூடிய அளவுக்கு ஜெயலலிதா தரப்பு செயல்பட்டது அப்படின்னு சொல்லக்கூடிய மாதிரி விஷயம் என்ன நடைபெற்றது, எங்கே நடைபெற்றது என்ற வார்த்தையை புறவைக்கிறார் திமுக தலைவர் கருணாநிதி அவர்கள். இது நீதிபதிக்கு உள்நோக்கம் கற்பிக்கக்கூடிய விஷயமா நீங்க பாக்குறீங்களா? ஏன்னா இந்த வழக்குல வழக்கு விசாரணையின் போது நீதியரசர் இந்த கேள்வி எழுப்புறார், நீங்க உங்களை விட அவங்க தான் அதிகமான ஆதாரங்களை தாக்கல் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப வழக்கு முற்று முதலுமாக ஜெயலலிதா தரப்புக்கு சாதகமா முடிவுக்கு வந்திருக்குது. இடையில என்ன நடந்தது அப்படிங்கிற திமுக தலைவர் எழுப்பக்கூடிய கேள்வியும் அந்த வாசகமும் நீதிமன்ற அவமதிப்புக்கு உட்பட்டதா? நிச்சயமாக இல்லை. ஏனென்றால் நான் காலையிலே இதே கேள்வியை கேட்டேன். யாரோ ஒரு ஆடிட்டரை நியமித்தீர்களே, அவர் யார், அவர் என்ன உங்களுக்கு அறிக்கை கொடுத்தார், அந்த அறிக்கையை நீங்கள் எப்படி ஏற்றுக்கொண்டீர்கள், ஏன் அடுத்தவருடன் நீங்கள் காண்பிக்கவில்லை, யாரிடமும் காண்பிக்காத ஒரு அறிக்கையை நீங்கள் பயன்படுத்தி இருந்தால், கலைஞர் கேட்கிற கேள்வியை திருப்பி இந்த சூழ்நிலையில் யோசித்து பாருங்கள். அந்த அறிக்கை எங்கே, என்ன நடந்தது, எங்கே நடந்தது, எப்படி நடந்தது, இப்படி பாசிட்டிவாக கூட நீங்க அதை எடுத்துக்கொள்ளலாம். நீங்கள் பார்க்கிற பார்வைதான் காரணமே தவிர அவர் கேட்கிற கேள்வி மிக நியாயமானது, அது உள்நோக்கம் இல்லை. திரு தமிழ்மணி, உங்களுக்கு தெரிந்திருக்கும், ஒட்டுமொத்தமாக 919 பக்கங்கள் கொண்ட அந்த தீர்ப்புல மிக பல்வேறு இடங்கள்ல திரு அன்பழகன் தரப்பும் மற்றும் திரு ஆச்சாரியா தரப்பும் நீதிபதி குன்கா அவர்கள் பார்த்த விஷயங்கள், பார்க்க தவறிய விஷயங்கள் என்று நீதிபதி குமாரசாமி அவர்கள் நீண்ட நெடிய பட்டியலை வெளியிட்டிருக்கார். 919 பக்கங்கள்ல ஒவ்வொன்றையும் குறிப்பிட்டிருக்கார் தனித்தனியாக. அதுல ஆடிட்டர் இப்படி சொன்னார் என்றோ, ஆடிட்டருடைய கருத்தின்படி நான் இந்த முடிவுக்கு வந்தேன் என்றோ, ஆடிட்டர் தான் இந்த முடிவுக்கு இந்த தீர்ப்புக்கு வர காரணம் என்றோ எங்கேயும் குறிப்பிட்டதாக நீங்கள் பார்த்தீர்களா திரு தமிழ்மணி? அது இன்னும் தவறு. ஒரு ஆடிட்டரை நீங்கள் நியமித்ததாக வெளிப்படையாக சொல்லி அவரிடமிருந்து நீங்கள் ஒரு ரிப்போர்ட் பெற்றதாகவும் சொல்லிவிட்டு நீங்கள் மட்டுமே அதை படித்து உங்கள் மனதிலே இருத்திக் கொண்டு அதை தீர்ப்பில் சொல்லாமல் இருந்தால் அதை விட தவறு இல்ல. திரு தமிழ்மணி, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நம்ம ஏற்கனவே சொன்னது போல ஒரு கருத்து பெறுவதற்கும் ஒரு கருத்து பரிமாற்றத்திற்கான வாய்ப்பு 100%. நம்ம ஏற்கனவே இதை பத்தி 2-3 தடவை விவாதிச்சோம். ஒரு ஜூரியோடைய நிலைமையில் இருந்து அந்த ஆடிட்டருடைய கருத்து பெறப்படுகிறதா அல்லது ஆடிட்டர் ஒரு கன்சல்ட். இப்ப எப்படி நம்ம இவ்வளவு நேரம் திமுக தலைவர் குறிப்பிட்ட மேற்கோள் காட்டிய இந்த மாதிரி 60% மார்க் வாங்கியிருக்காங்க, 35% மார்க் வாங்கியிருக்கிற போன்ற விஷயங்கள்லாம் ஒரு கருத்தாக மட்டுமே பார்க்கக்கூடிய விஷயமா அல்லது அதை ஆணித்தரமான ஒரு உத்தரவாதம் பார்க்க வேண்டியிருக்குமா? அவர் சொல்லுகிற கருத்தாகத்தான் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர்கிட்ட கருத்தா தான் பார்க்க முடியும் போது அது ஏன் எங்க வரலன்னு நீங்க எப்படி கேள்வி எழுப்புறீங்க? அந்த 919 பக்க தீர்ப்புல ஆடிட்டர் குறிப்பிட்டதாகவும் ஆடிட்டருடைய கருத்தை தான் எடுத்துக்கொண்டதாகவும் நீதியரசர் எங்கேயுமே குறிப்பிடல. அப்ப எளிமையில தெரியக்கூடிய விஷயம், நீதியரசர்கள் ஆடிட்டருடைய கருத்தை எந்த அளவுக்கு வச்சிருக்கணும் அந்த அளவுக்கு தான் வச்சிருக்காரு. இப்படி ஒரு பாசிங் ஒரு ஆர்டர்ஸ் உங்களுக்கு தெரியும், நீதிமன்ற நடைமுறையில நிறைய விஷயங்கள் ஆர்டரா பாஸ் பண்ணாம தகவலா சொல்லுவாங்க. அதையெல்லாம் நாம் கருத்தில் கொண்டு அன்னைக்கு அப்படி சொன்னீங்களே இன்னைக்கு எப்படி சொன்னீங்களேன்னு கேட்கறது சரியா இருக்குமா? அதாவது அது சரியானதல்ல. திரு பண்டுட்டி ராமச்சந்திரன் சொல்றது நான் ஏற்றுக்கொள்கிறேன். பல நேரங்களில் நீதிபதிகள் வாதம் நடக்கிற போது சந்தேகங்கள் வினாக்கள் எழுப்புவார்கள். திரு பண்டுட்டி ராமச்சந்திரன் சொல்கிற கருத்து நியாயமான கருத்து தான். அதை வைத்து அன்றைக்கு அப்படி சொன்னீர்களே என்று மாற்றி சொன்னீர்களே என்று கேட்பது தவறு. அதாவது பாசிங் ரிமார்க் ஒரு அங்க சட்டமன்றத்தில் கூட நடக்குது.
ஒரு உறுப்பினர் பேசுற பொழுது இன்னொரு உறுப்பினர் ஒரு கமெண்ட் அடிக்கிறாருன்னு வைங்க, அதுவே அந்த சட்டமன்றத்தினுடைய தீர்மானமாவதில்லை. அதே போல நீதிமன்றத்திலே ஒரு வழக்கு நடைபெறுகிற பொழுது ஒரு கேஷுவலா ஒரு ரிமார்க் ஜட்ஜு சொல்றாருன்னா அது இட்ஸ் a பாசிங் ரிமார்க். கேஸை எப்படி டிசைட் பண்ணணும்னா ஃபேக்ட்ஸ் வச்சுதான் டிசைட் பண்ணணும். அது என்ன ஃபேக்ட்ஸ், அதுதான் முன் சமர்ப்பிக்கப்பட்ட ஆதாரங்கள் என்ன, உண்மையான விவரங்களை வச்சுதான் தீர்ப்பு பண்ணணும் ஒழிய நம்ம ஒரு விளையாட்டா ஒரு கமெண்ட் சொன்னதை வச்சு ஒரு தீர்ப்பு பண்ண விளையாட்டா சொல்லப்பட்ட கமெண்ட்ல நீதிபதிகள் வார்த்தைகள் ஒதுக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையுமே மிக கவனமான விஷயம். அது எல்லாருமே அவர் வாயிலிருந்து ஒதுக்கக்கூடிய வார்த்தைகள் ஒன்றொன்றுமே வேதவாக்கா நம்ம பார்க்கக்கூடிய சந்தர்ப்பத்தை பார்க்கிறோம். ஒரு முக்கியமான அரசியல் விமர்சனத்தை அதிமுக தரப்புல இருந்து வைக்கிறாங்க. இது ஒரு பழிவாங்கக்கூடிய ஒரு வழக்கு என்பது நிறுவனமாயிருக்கிறது. திமுக அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு அவர்கள் வழக்கை தொடர்ந்தார்கள். அதுல நாங்கள் வெற்றி பெற்றிருக்கோம் சொல்லி அதிமுக பொதுச்செயலாளர் மட்டுமில்லாமல் பல்வேறு தரப்பினர் சொல்லியிருக்காங்க இந்த குற்றச்சாட்டை. அப்படியானால் திமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் மீதும் பல்வேறு சொத்து குவிப்பு வழக்குகள் இருக்கின்றன. அப்படியானால் அவர்கள் மீதான சொத்து வழக்குகளும் கூட இது போன்ற பழிவாங்கும் நடவடிக்கை தானா? அதிமுக தொடர்ந்த திமுக முன்னாள் அமைச்சர்கள் மீதான சொத்து வழக்கும் கூட பழிவாங்கும் நடவடிக்கை தான். நிகழ்ச்சி இந்த பகுதியில் நம்முடைய திமுகவுடைய முன்னாள் எம்எல்ஏ திரு அப்பா அவர்கள் முன்னிருக்கார். உங்களை இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். திரு ஞானிட்ட அரசியல் விமர்சகர் மூத்த பத்திரிகையாளர் திரு ஞானிட்ட கேட்க விரும்புறேன். இந்த தீர்ப்பு காலில இருந்து நீங்க அவதானிச்சிருப்பீங்க, பல்வேறு அரசியல் திருப்பங்களுக்கு இடையில மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்கு இடையில இந்த தீர்ப்பு முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதாவை முற்றிலுமாக விடுதலை செய்து வந்திருக்கிறது. இந்த தீர்ப்பு நீங்க இந்த விவாதத்திலையும் பார்த்திருப்பீங்க. திரு சேகு தமிழரசன், திரு தமிழ்மணி, திரு பண்டுரி ராமச்சந்திரன் அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை பதிவு கொண்டாங்க. உங்களுடைய பார்வையில இந்த தீர்ப்பு எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு திரு ஞானி? என்னை பொறுத்த மட்டும் இது ரொம்ப எந்த விதமான நீதிமன்ற அவமதிப்பு இல்லாம தெளிவா சொல்ல விரும்புறேன். இது ஒரு அருவருப்பான தீர்ப்பாக எனக்கு படுகிறது. ஆங்கிலத்தில் இதை டிஸ்கஸ்டிங் ஜட்ஜ்மெண்ட் சொல்லுவாங்க. பாத்தீங்கன்னா என்ன அர்த்தத்தில் சொல்றேன்னா, இந்த வழக்கில் சம்பந்தப்பட்டவர் ஜெயலலிதாவா அதிமுகவா யாருங்கிற நபர்கள் முக்கியம் இல்லை. எனக்கு ஒரு நீதிமன்றம் ஒரு சொத்து வழக்கை விசாரிக்குது. கணக்கில் காட்டப்பட்ட வருமானம் எவ்வளவு, கணக்கில் காட்டாத வருமானம் எவ்வளவுன்னு பாக்குது. கணக்கில் காட்டாத வருமானமே இல்ல, எல்லா வருமானமும் கணக்கில் காட்டப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னால்தான் ஒருத்தர் நிரபராதி. அப்படி இல்ல, கணக்கில் காட்டாத வருமானம் இருக்கு, அது 2.5 கோடி ரூபாய் தான் இருக்கு, அது 10% கீழே இருந்தா மன்னிக்கலாம் அப்படின்னு இந்த தீர்ப்பில் சொல்லப்பட்டிருக்கு. இதுக்கு அரசியல் சட்டத்துல எங்க இடம் இருக்குன்னு எனக்கு தெரியல. இந்திய அரசியல் சட்டத்தில் உங்களுக்கு தகவலுக்காக சொல்ல விரும்புறேன் திரு ஞானி, உங்களுக்கு தகவலுக்காக சொல்ல விரும்புறேன். ஏற்கனவே ஆந்திரா உயர்நீதிமன்றம் இது போன்ற ஒரு தீர்ப்பை வழங்கி இருக்கிறது. 20 விழுக்காடு வரை. நான் உங்கள்ட்ட வரேன் திரு ஞானி, உங்கள்ட்ட தான் வரேன். மக்களுடைய பால் தெளிவுபடுத்த விரும்புறேன். ஆந்திரா உயர்நீதிமன்றம் அங்க இருக்கக்கூடிய அரசு ஊழியருடைய வழக்குல இது மாதிரி 20 விழுக்காடு வரை கூடுதலாக குறையா இருந்தால் அவர்கள் நிவாரணம் பெற முடியும் என்று சொல்லியிருக்கிறது. இன்னொரு வழக்குல உச்ச நீதிமன்றமே 10 விழுக்காடு வரை முன்ன பின்ன இருந்தால் அது நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது. ஏன்னா வருமானம்ங்கிறது கணக்கீடு அடிப்படையிலானது. எக்ஸாக்டா கணக்குகள் யாராலையும் பண்ண முடியாம போலாம் அப்படிங்கிறக்கா உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கு. இந்த வழக்குல நீதியரசர் குமாரசாமி அவர்கள் 8.12 விழுக்காடு தான் வருமானத்துக்கு கூடுதலாக இருந்திருக்கிறது. எனவே 10 விழுக்காடுக்கு குறைவா இருக்கிறதுனால அது பிரச்சனை இல்லைன்னு சொல்லியிருக்காரு. நீங்க தொடரலாம் தெரியாது. இல்ல, அடிப்படையில் நான் கேட்பதால் ஆந்திர நீதிமன்றமாகட்டும் உச்ச நீதிமன்றமாகட்டும் பல்வேறு வழக்குகளாகட்டும் அதில் 20% என்றோ 10% என்றோ எந்த அரசியல் சட்டத்தின் பிரிவின் கீழ் நிர்ணயிக்கப்படுது. அதை ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் வருமான வரி கட்டிக்கிட்டு இருக்க அத்தனை பேர் முட்டாளாகிறாங்க. அவங்க எல்லாருமே அவங்க வருமானத்தை அவங்க கூட 10% எடுத்துக்கலாம். அவர்களுக்கு வருமான வரி கட்டுபவர்கள் எல்லாம் அறிவாளிகள் தான், அதுல யாரும் முட்டாள்களே கிடையாது. ஆனா நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். எந்த எஸ்டிமேட்லயும் 15% கண்டிஜென்சிஸ் போடுவோம். அதாவது எதிர்பாராத செலவினங்கள் முன்ன பின்ன வரும். 15% சாதாரணமா ஒரு திட்டம் தயாரிக்கிற பொழுது, ஒரு மதிப்பீடு தயாரிக்கிற பொழுது 15% கண்டிஜென்சிஸ், அன்ஃபோர்சின் சர்க்கம்ஸ்டான்சஸ். அதனாலதான் இந்த நாம ஹியூமன் எரர் தான் வேல்யூவேஷன் பண்ற பொழுது அது முன்ன பின்ன ஆகும். அப்படிங்கறதுனாலதான் அந்த 8% 10% தராங்களே ஒழிய அது அவங்க ஒரு 1 கோடியோ 2 கோடியோ எக்ஸ்ட்ராவா சம்பாதிச்சிட்டாங்க, அது நம்ம விடக்கூடாது அப்படிங்கறதுனால அந்த நோக்கம் அல்ல. இது சாதாரண அந்த வேல்யூவேஷன்லயே நம்ம எஸ்டிமேட் தானே போடுறோம், மதிப்பீடு தான் தயார் பண்றோம். ஆக்சுவலா ஒரு வேல்யூங்கிறது கண்டுபிடிக்கிறது வருமானம் என்பது எஸ்டிமேட் கிடையாது. நீங்க எவ்வளவு சம்பளம் வாங்கினீங்க எஸ்டிமேட் பண்ண முடியாது. உங்களுக்கு எவ்வளவு வருமானம் எஸ்டிமேட் கிடையாது. என்னுடைய வருமானத்தை எஸ்டிமேட் பண்ண முடியாது. ஆனா என்னுடைய சொத்தை நீங்க எப்படி எஸ்டிமேட் பண்ண முடியும்?
இப்ப என்னுடைய வீட்டுக்கு என்ன பண்ணீங்க? என்னுடைய வீடு இருக்கு, என்னுடைய வீட்டுக்கு கரெக்டா நீங்க வேல்யூவேஷன் பண்ண முடியுமா? இல்ல யாராவது இன்ஜினியர் போனீங்கன்னா பதிவு செய்யும் பாக்குறாங்க. இல்ல யாராவது மிக அதிகமாக பதிவு செய்யப்பட்டிருக்கு, பதிவு செய்யப்பட்ட வேல்யூ ஒத்துக்கிறாங்களா? நீங்க எஸ்டிமேட் ஒரு வேல்யூவேஷன்ல ஆல்வேஸ் தேர் இஸ் எ மார்ஜினல் எரர், கண்டிஜென்சிஸ். அதனாலதான் அந்த இதை அலோவ் பண்றாங்க. சுப்ரீம் கோர்ட்டோ ஆந்திரா கோர்ட்டோ மத்திய பிரதேஷ் கோர்ட்டோ அவங்க இருக்கிறவங்களுக்கெல்லாம் மூளை இல்ல, நம்மளுக்கு மட்டும்தான் அறிவு இருக்குன்னு நாம நினைக்கக்கூடாது, எல்லாருக்கும் இருக்கு. நீதி சம்பந்தப்பட்ட விஷயம் என்ன? இப்ப நாளைக்கு 10% எக்ஸ்ட்ரா வச்சிருந்தா கேட்க மாட்டீங்களா? அப்ப ஒரு சாதாரண அரசு ஊழியர்ல எக்ஸ்ட்ராவா பணம் இருக்கு, அவர் கணக்கு காட்ட முடியலன்னு கைது செய்யறதுக்கு லஞ்ச ஒழிப்பு துறைக்கு என்ன அதிகாரம் இருக்கு? அதாவது லஞ்சம் வாங்கறதுக்கும் சொத்து மதிப்புக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லீங்களா? சொத்து மதிப்பு நீங்க வேல்யூவேஷன் பண்றது எங்கிருந்து வந்ததுங்கிறத கேள்வி. அந்த சொத்தை வேல்யூவேஷன் பண்றவங்களுக்கு ஆல்வேஸ் தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் திரு ஞானி. இப்ப வந்து ஜெயலலிதா தரப்புல வந்து எங்களுக்கு வந்து ஒரு பைசா கூட சொத்து கூடுதலாக இல்லை என்று சொல்றாங்க. அரசு தரப்புல வந்து இல்ல உங்களுக்கு 66 கோடி ரூபாய் சொத்து வந்து கூடுதலா இருக்குன்னு சொல்றாங்க. நீதியரசர் குன்ஹா அவர்கள் வந்து 55 கோடி ரூபாய்க்கு சொத்து கூடுதலா இருக்குன்னு ஒரு முடிவுக்கு வர்றாரு. நீதியரசர் குமாரசாமி வந்து 2.1 கோடி ரூபாய்க்கு 2.25 கோடி ரூபாய்க்கு தான் கூடுதலா இருக்கு அவர் முடிவுக்கு வர்றாரு. இப்ப ஒரே ஒரு சொத்து மதிப்பு தான் ஒட்டுமொத்தமா ஜெயலலிதா தரப்பு ஒன்று, அரசு தரப்பு ஒன்று, குன்ஹா தரப்பு ஒன்று, நீதியரசர் குன்ஹா பக்கம் ஒன்று, நீதியரசர் குமாரசாமி என்று ஒரே சொத்துக்கு 4 மதிப்பீடுகளை நம் கண்ணால் பார்க்கிறோம். 4மே வாக்குமூலங்களாக பிரமாண பத்திரங்களாக தாக்கல் செய்யப்பட்டவை. இதை தாண்டியும் இன்னொன்று இருக்கலாம் என்பதால் தான் இந்த 10 விழுக்காடு முன்பின் என்பது விதிக்கப்படுகிறது. இந்த 10 விழுக்காடு விதிப்பு நீங்க சொன்ன மாதிரி ஒரே சொத்துக்கு 4 மதிப்பு அல்லது சில மதிப்புகளை ஏற்றுக்கொள்ளலாமா கூடாதான்னு வெவ்வேறு வேறுபாடுகள் அதுக்குள்ள இருக்கு. வெறும் சொத்து மதிப்பாக மட்டும் இல்ல, சில கணக்குகளை ஏற்றுக்கொள்ளலாமா, சில மதிப்பீடுகளை ஏற்றுக்கொள்ளலாமா கூடாதான்னு வேறுபாடுகள். குமாரசாமி அவர்கள் பக்கம் பக்கமா நான் அந்த அறிக்கையை நான் அந்த தீர்ப்பை நான் முழுமையா படிச்சிருக்கேங்கிறதுனால சொல்றேன். 919 பக்கங்கள்ல நானும் வாசிச்சுட்டேன். நன்றி. நிச்சயமா நீங்க ப்ரிப்பேர் பண்ணாம நீங்க வரமாட்டீங்க, எனக்கு நல்லா தெரியும் உங்களை. அதனால நான் என்ன சொல்றேன், இதுல வந்து முழுக்க அவர் வந்து அத்தனை கல்யாண பந்தலுக்கு வந்து என்ன மாதிரியான ஆய்வு நடந்திருக்குது, அந்த வீட்டுக்கான டைல்ல வந்து என்ன மாதிரியான ஆய்வு நடந்திருக்குது, பொண்ணோடைய அப்பாட்டத்தை பேசியிருக்காங்களா இல்லையா, சாட்சி விசாரிக்கப்பட்டிருக்கா இல்லையா, நமது எம்ஜிஆருடைய வருமானம் கணக்கில் கொள்ளப்பட்டிருக்கா இல்லையா, அவங்களுடைய தோட்டத்தில் கொடநாடு எஸ்டேட்டுடைய சொத்து மதிப்பு கணக்கிடப்பட்டிருக்கா இல்லையா, ஒவ்வொரு விஷயத்தையும் நீதியரசர் குமாரசாமி அவர்கள் அவரே ஆய்ந்து இதில் எடுத்துக்கணும், இது எடுக்க முடியாது, இவ்வளவு எடுக்கணும் தெளிவா பிரிச்சிருக்கிறார். அவருக்குமே தெரியும் இது வந்து வழக்கு நாளைக்கு உச்சநீதிமன்றத்துக்கு போகலாம். இல்ல ஒவ்வொன்றுக்கும் எவ்வளவு மதிப்பீடு செய்யப்பட்டது என்று அவர் அலசுறாரு. அலசிட்டு மாற்றாக இப்படித்தான் இவ்வளவுதான் அதுக்கு மதிப்பீடு என்று அவர் அடிப்படை வராருல, அதற்கான அடிப்படை என்ன, அவர் நியமித்த தணிக்கையாளர் யாரு, எந்த கணக்கீட்டின் மதிப்படையில் இவர் ஒரு முடிவுக்கு வராரு. நீதிமன்ற தீர்ப்பில் எங்கேயுமே தெரிவிக்கல. இல்ல அவர் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு, எந்த தணிக்கையாளரையும் குத்தகைக்கு வச்சு அவர் குறிப்பிடல. அவர் என்ன சொல்றாரு, இவர்கள் சொன்ன விஷயம் அரசு தரப்பு சாட்சியங்கள்ல இவையெல்லாம் கவனத்தில் கொள்ளப்பட்டிருக்கின்றன, எதிர்த்தரப்பு சாட்சியங்கள் அதாவது ஜெயலலிதா தரப்பு சாட்சியங்கள் இவையெல்லாம் கவனத்தில் கொள்ளப்படவில்லை, அவர்கள் ஆதாரம் காட்டியும் அவையெல்லாம் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. உதாரணத்துக்கு சொல்றேன், அவர் சொன்னது பாத்தீங்கன்னா கொடநாடு எஸ்டேட்டுடைய நீளம், அகலம், ஆழம், அவங்களுடைய எவ்வளவு ஏக்கர், எவ்வளவு கட்டடங்கள், எவ்வளவு மதிப்பு முழுமையாக ஆயப்பட்டிருக்கிறது. ஆனால் அதே கொடநாடு எஸ்டேட்ல 10 ஏக்கருக்கு 9 ஏக்கர்ல வந்து விவசாயம் செய்யப்பட்டிருந்தது. அங்க இருக்கக்கூடிய உற்பத்தி பொருள் மூலமா 9 கோடி ரூபாய் வருமானம் கிடைத்திருந்தது என்ற விஷயத்தை முழுக்க கவனிக்க தவறிவிட்டார்கள் என்று சொல்றார். அப்ப 9 கோடி ரூபாய் வருமானம் ஜெயலலிதா தரப்புல சொல்லப்பட்டு அதை அரசு தரப்பு ஏற்றுக்கொள்ளாமல் இருந்திருக்கிறது, நீதியரசர் குன்ஹா அவர்களும் கவனிக்காமல் இருந்திருக்கார் என்று நீதி குமாரசாமி புள்ளிவரத்தை வைக்கிறார். இது ஒரு உதாரணம் சொல்றேன், 9 கோடி ரூபாய் அக்கௌண்ட்ல இந்த மாதிரி வந்துருது. அதே மாதிரி வேற ஒரு உதாரணத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா டைல்ஸுக்கான மதிப்பீட்டுக்கு வரும்போது தரப்பட்ட டைல்ஸுக்கான மதிப்பீடு குத்து மதிப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது என்றாரு. பதிலுக்கு இவர் ஒரு மதிப்பீடு சொல்லும் போது எந்த அடிப்படையில் சொன்னாலும் அதே டைல்ஸுக்கு இவர் சொல்லல. இல்ல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கே எம் மாடசாமி அப்படிங்கிறவர் 100 ரூபாய்க்கு நான் டைல்ஸ் கொடுத்தேன் அப்படிங்கறத அரசு தரப்பு மன்னிக்கணும் எதிர் தரப்பு சாட்சியாக ஜெயலலிதா தரப்பு சாட்சியாக சொல்லியிருக்கிறார். 100 ரூபாய்க்கு நான் ஒரு ஸ்கொயர் ஃபீட் டைல்ஸ் கொடுத்தேன், அது வந்து 90 ரூபாய்க்கு ஒட்டுமொத்தமா தள்ளுபடி அடிப்படையில் நிறைய வாங்கினா 90 ரூபாய்க்கு கொடுத்தேங்கிற பதிவு பண்ணியிருக்கார். இதை தாண்டி இன்னொரு விஷயத்தை குறிப்பிட்டார். நீங்க சொன்னீங்க 5950 ரூபாய் அந்த டைல்ஸோட ஸ்கொயர் ஃபீட் மதிப்பு வருது அரசு தரப்பு சாட்சியத்தின் அப்ப நீதியரசர் குமாரசாமி ஒரு முக்கியமான கேள்வி எழுப்புறார். இந்த டைல்ஸ் வந்து எப்படிப்பட்டது அப்படிங்கறத
அரசு தரப்புல இருந்து 2 PWD இன்ஜினியர்கள் சொல்றாங்க இந்த டைல்ஸ் எப்படிப்பட்டது என்றா எப்படி வரையறுக்கிறாங்க, இது ரொம்ப ஹை குவாலிட்டி டைல்ஸ், இது வந்து ரொம்ப எக்ஸலன்ட் குவாலிட்டி டைல்ஸ் என்று மேம்போக்கான வார்த்தைகள் இருக்கின்றன தவிர எந்த பிராண்டை சேர்ந்தவை, எத்தனை ஸ்கொயர் ஃபீட் கொண்டவை, எந்த நிறுவனத்தை சேர்ந்தவை என்ற வார்த்தை பிரயோகங்கள் குறிப்பிட்டு சொல்லப்படவில்லை. இவர் சொல்றாரு அதுபோக அந்த டைல்ஸ்கள் வந்து ஆய்வுக்கு அனுப்பப்பட்டு எங்கேயுமே கொட்டேஷன் வாங்கப்படவே இல்லை. இந்த டைல்ஸ் உங்க கடையில் எவ்வளவுப்பா அப்படின்னு எங்கேயுமே கேட்கப்படல. நீதியரசர் குமாரசாமி சொல்றார் நான் ஆய்வு மேற்கொண்டதில் இந்த டைல்ஸ் வந்து அரசு தரப்பு மட்டும் எதிர்த்தரப்பு சாட்சியா இருக்கக்கூடிய சொல்றாரு 100 ரூபாய் 90 ரூபாய் தான் பெருமடியும் நான் முடிவுக்கு வந்தேன். இவ்வளவு கீனா இவ்வளவு தெளிவா இவர் செஞ்ச ஆய்வு எந்த அடிப்படையில் செஞ்சார்கள் அவர் தெரியப்படுத்தல. இவர் கொட்டேஷன் வாங்கினாரா, இவர் அந்த டைல்ஸ் அனுப்ப சொன்னாரா, இவர் வெவ்வேறு விதமாக ஆய்வு செஞ்சாரா? இல்ல அவர் என்ன சொல்றார், அரசு தரப்பு சாட்சியங்கள் வந்து முழுமையாக இல்ல, எதிர்த்தரப்பு சாட்சியங்கள்ல சொன்ன விஷயங்கள் கவனிக்கப்படல. அவர் சொல்ற வாதத்தை ஏற்றுக்கொள்றேன். ஆனா பதிலுக்கு இந்த அடிப்படைக்கு வருகிறேன் என்று சொன்னால் எதிர்த்தரப்பு சொல்லுவதை அப்படியே ஏற்றுக்கொள்கிறாரா அல்லது இரண்டும் அல்லாமல் இவர் ஒரு ஆய்வுக்கு உத்தரவிட்டு அந்த ஆய்வின் அடிப்படையில் ஏற்றுக்கொண்டார் என்பது உங்களுடைய தீர்ப்பில் சொல்லப்படவில்லை. இல்ல இருக்குது உங்களுடைய பார்வைக்காக நண்பர்களுடைய பார்வைக்காக நான் சொல்றேன். அவர் வந்து 905 பக்கத்தை சொல்றார், இன்ஜினியர்ஸ் ஹேவ் யூஸ்ட் த வேர்ட் supreme quality of marbles, granites, highest quality of sanitary fittings, but the evidence on record discloses that the marbles and granites were around ₹100 and sanitary fittings are Hindustan Sanitaryware and the Jaguar company பெயரை குறிப்பிட்டார். The marbles or granites samples were not sent to the suppliers. அந்த சாம்பிள்கள் வந்து எங்க வாங்கப்பட்டதோ அங்க வந்து சாம்பிள் கூட அனுப்பப்படவில்லை. Quotation is not procured. இது வந்து எவ்வளவு வாங்கி இருக்க முடியும்னு quotation கூட வாங்கப்படல. இது ஒட்டுமொத்தமாக the construction cost was valued around 28 கோடி ரூபாய்க்கு வந்து இது மதிப்பீடு இருக்கும் என்று ஒட்டுமொத்தமா செய்யப்பட்டது. The land session judge has simply on guesswork has reduced the cost of construction of the extent of 20% without verifying the evidence and the material placed on record. அரசு எதிர்த்தரப்பில பதிவு செய்யப்பட்ட சாட்சியங்கள் முழுமையாக கவனிக்கப்படாமல் 20% தள்ளுபடி என்று யூகத்தின் அடிப்படையில் நீதியரசர் குன்ஹா முடிவு செய்திருக்கார் என்று வரிக்கு வரி இன்டர்பிரேஷன் கொடுத்து நீதியரசர் குமாரசாமி சொல்லியிருக்கார். சரிங்களா ரங்கராஜ், இங்க ரொம்ப பாண்டே முக்கியமான விஷயம், அரசு தரப்பு சாட்சியம் இதை சரியாக கவனிக்கவில்லை, சரியாக மதிப்பிடவில்லை சொல்லுகிறவர் பதிலுக்கு எதிர்த்தரப்பு கொடுத்த மதிப்பீடுகளை அப்படியே ஏற்றுக்கொள்கிறார். அதையும் சரியாக இருக்கிறதா இல்லையா என்று இவர் என்ன ஆய்வு செய்தார் தெரிவிக்கல. இல்ல நீங்க கவனிக்கல நினைக்கிறேன். நான் திரும்ப சொல்றேன், நீங்க கவனிக்கல. அவர் சொல்றாரு the marbles or granite samples were not sent to the suppliers. அவைகள் வந்து சப்ளையருக்கு அனுப்பப்படவில்லை. The quotation is not procured. அது வந்து quotation வாங்கப்படவில்லை. Whose evidence on record? KM சாமி என்ற K மாடசாமி, KM சாமி என்ற K மாடசாமி அவர்தான் சப்ளை செய்திருக்கிறார். அவர் தன்னுடைய பில்ல காட்டியிருக்கிறார். 100 ரூபாங்க ஒரு ஸ்கொயர் ஃபீட், நான் 90 ரூபாய் கொடுத்தேன், அவர் பில்ல காட்டி, அவர் தான் சப்ளை செய்தவர். ஆமா, இப்ப அவருடைய ஒரு இண்டிபெண்டா இன்னொரு விசாரணை செய்யல. இல்ல இது உங்களுக்கு தெரியும், திரு தமிழ்மணி நான் கொண்டு வருகிறேன், மீண்டும் ஒரு விசாரணை நடத்தவில்லை அப்படின்னு திரு குமாரசாமி மேல ஒரு கருத்தை பதிவு கொண்டார் திரு ஞானி அவர்கள். உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீட்டுக்கு செல்லும் போது மீண்டும் விசாரணை நடக்குமா, எந்த சாட்சியங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும், எந்த ஆவணங்களை சரிபார்க்க வேண்டும் என்ற பார்வைதானே இருக்கும். திரு தமிழ்மணி, மீண்டும் விசாரணை செய்வதற்கு சட்டத்தில் இடமில்லை. வேண்டுமானால் ஒரு குறிப்பிட்ட சாட்சியை அடிஷனல் சாட்சியாக விசாரிக்கலாம், அதுக்கு வழி இருக்கிறது. இங்கு கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால், திரு குன்ஹா அவர்கள் முன்னிலையில் அரசு தரப்பில் ஒரு சாட்சி விசாரிக்கப்பட்டிருக்கிறார். அவர் இந்த டைல்ஸை பற்றி, மார்பிள்ஸை பற்றி ஒரு கருத்து சொல்லி இவ்வளவு ரூபாய் ஸ்கொயர் ஃபீட் என்று சொல்லுகிறார். ஒன்று, அதனுடைய அந்த சொன்ன சாட்சியத்திற்கு கிராஸ் எக்ஸாமினேஷன் என்ன? கிராஸ் எக்ஸாமினேஷன் நீங்க சொல்லுகிற 5000 தவறு 300 ரூபாய் என்று ஒரு சஜஷன் போட்டிருக்கிறார்களா? இதையெல்லாம் தான் இவர் கவனிக்க வேண்டுமே தவிர 5000 இல்லை 300 தான் சரி என்று சஜஷன் போட்டு பிறகு இவர்கள் சாட்சியும் ஒரு நபரை நிற்க வைத்துக் கொண்டில் இது 300 ரூபாய் தான் என்று சொல்ல வைத்திருக்க வேண்டும். அதைத்தான் குன்ஹாவும் திரு குமாரசாமியும் ஏற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர இவர்கள் யாராக இருந்தாலும் யூகத்தின் அடிப்படையில் எதையும் செய்ய இயலாது. இல்ல இதுல யூகம் இல்ல அப்படிங்கிற நீங்க நிச்சயமா பார்த்திருப்பீங்க. நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல நீதியரசர் குன்ஹா எந்த விஷயத்தை கவனிக்க தவறி இருக்கிறார் என்று குறிப்பிட்டு நீதிபதி குமாரசாமி அவர்கள் 2 தரப்பு சாட்சியங்கள், அரசு தரப்பு சாட்சி மற்றும் ஜெயலலிதா தரப்பு சாட்சியங்கள்ல ஜெயலலிதா தரப்பு சாட்சியை நிரூபிச்சிருக்கிறது, ஆதார ஆவணங்கள் காட்டியிருக்கிறார்கள். அரசு தரப்பு முழுமையான யூகம் மட்டுமே செய்திருக்கின்ற குறிப்பிட்டார். நான் திரு அப்பாவிட்ட கேட்க விரும்புறேன், நீங்க குறுக்கிட விரும்புனீங்க இந்த சொத்து அளவு பிரச்சனை இல்ல. அதாவது
விவகாரம் எங்கேயோ திசை திரும்பி ஜட்ஜ்மெண்ட் சொன்னதாக சொத்துக்குள்ளே தான் போயிட்டு இருக்கு. சொத்துக்களை தான் போகுது. நான் கேட்கறது, இந்த சொத்தை 38 அக்கவுண்ட் புதுசா ஓபன் பண்ணி 38 அக்கவுண்ட்ல பணம் போட்டு அந்த 38 அக்கவுண்ட்ல இருந்து தான் சொத்து வாங்குறாங்க. மெயின் பிரச்சனையே 38 அக்கவுண்டுக்கு பணம் எப்படி வந்ததுங்கிறதா விவகாரம். வங்கிகள்ல இருந்து அவங்க கடன் வாங்கியிருக்காங்க. அதுதான் ஒரு பிரதானமான குற்றச்சாட்டை நீதியரசர் குமாரசாமி அவர்கள் வைக்கிறார். கிட்டத்தட்ட ஒரு 24 கோடி ரூபாய் அளவுக்கு ஒரு வங்கியில இருந்து அவங்க கடன் வாங்கியிருக்காங்க. அதாவது நீதிபதி முன்னால் நடந்த விவாதத்தை நாமும் இங்க நடத்த போறோமா? இல்ல, மக்களுடைய பார்வைக்கு சந்தேகத்தை தெளிவுபடுறதுக்கா தப்பு கிடையாது. அங்கே இதெல்லாம் நடந்துட்டு அங்க அதெல்லாம் பார்த்துட்டு தான் அவர் தீர்ப்பு கொடுத்திருக்கிறாரு. ஒரு 18 கோடி ரூபாய்க்கு மேல இவர்கள் பல்வேறு வங்கிகள்ல கடன் வாங்கியிருக்கிறாங்க. அந்த கடன் வாங்கியது பணமாக இந்த நிறுவனங்களுக்கு வரும்போது அதுவும் வருவாய் கணக்குல தான் வருது. உங்களுக்கு தெரியும், சட்டமன்றத்தில் நிதி நிலைகள் எப்படி தாக்கல் செய்வாங்கன்னு. கடன் வாங்குவதும் கூட வருவாய் கணக்குல வரும்போது மொத்தமா நிதி எவ்வளவு வருது. அது மாதிரி 18 கோடி ரூபாய் இவர்களுடைய வருமானமாக கணக்கிடப்படவில்லை. அந்த அக்கவுண்ட்ல இருந்து போனது பூரா இவங்களுடைய செலவா வந்திருக்கு. அந்த அக்கவுண்ட்டுக்கு ஒரு பணம் வந்தது, அது எங்கிருந்து வந்து கவனிக்க. அந்த அக்கவுண்ட்டுக்கு வந்த பணம் முழுக்க முழுக்க வங்கிகளில் இருந்து வந்த கடன் அப்படிங்கறத தெளிவா எந்த வங்கி எவ்வளவு ரூபாய் எந்த தேதி குறிப்பிட்டிருக்கு. அதுலதான் தவறா சொல்றாங்கன்னு சொல்றேன். 38 அக்கவுண்ட் வச்சு ஒரு அக்கவுண்ட்ல இருந்து ஒரு அக்கவுண்ட்டுக்கு கொடுத்து இந்த அக்கவுண்ட்ல இருந்து அங்க கடன் கொடுத்தங்கிறதா மிஸ் ஆபரேட் பண்ணி தான் அதை வாங்கினது. நான் முடிச்சிருந்தேன். அதுக்கப்புறம் இல்ல நான் முடிச்சிருந்தேன். நீங்க தவறான தகவல் பதிவு பண்ணா குறிப்பிட வேண்டிய மன்னிக்கணும். நீதியரசர் 852 பக்கத்துல குறிப்பிடுறாரு. 1 மொத்தம் 10 வங்கி கணக்குல குறிப்பிடாரு. வங்கி லோன் வாங்கினது இந்தியன் பேங்க் சொல்றாரு. அப்புறம் அக்ரிகல்ச்சர் எம்டி லோன் சொல்றாரு. இந்தியன் பேங்க்ல ஏ1 சொல்றாரு. ஒவ்வொரு இந்தியன் பேங்க்ல எத்தனை முறை லோன் வாங்கிருக்காங்க தேதி வாரியா குறிப்பிட்டிருக்காரு. அவருடைய சாட்சி எண்ணிக்கை 1027 இருந்து 1357 வரைக்கும் தெளிவா குறிப்பிட்டிருக்காரு. வி.என். சுதாகரன் பேர்ல என்ன போச்சு, ராமராஜ் அக்ரோ மில் லிமிடெட்ல என்ன போச்சு, மகாலட்சுமி கல்யாண மண்டபத்துக்காக என்ன போச்சு, ஜே ரியல் எஸ்டேட்டுக்கு என்ன போச்சு, அப்புறம் ஜெயலலிதா அக்கௌண்ட்டுக்கு என்ன போச்சுன்னு வரி வரியா ஒட்டுமொத்தமாக அதே தான் நானும் பதிவு பண்ணுவேன். 24 கோடியே 17 லட்சம் ரூபாய் இவர்கள் இந்த A1 இருந்து A4 வரைக்கும் இவர்கள் முழுமையாக கடன் வாங்கியிருக்கிறார்கள். இந்த 24 கோடி ரூபாய் வங்கியிலிருந்து இவர்கள் வந்தது என்பதை வருமானம் என்பதை கவனத்தில் கொள்ளுங்கிறது ஒரு குற்றம். அதுதான் நானும் சொல்றேன். 38 அக்கவுண்ட் ஓபன் பண்ணி 38 அக்கவுண்ட் பணத்தை கிரெடிட் பண்ணி எங்கிருந்து டூப்பர் டாப்பர்ங்கிற எங்கிருந்து கிரெடிட் பண்ணி டூப்பர் டாப்பர்ங்கிற கம்பெனி மூலமாக கம்பெனி மாதிரி 38 கம்பெனி அதாங்க அவங்க பேர் கொடுத்த கம்பெனிங்க. ஒரு கம்பெனில பணம் எங்கிருந்து வந்தது அதானங்க அங்க உள்ள வேலை பார்க்கிற பையன் கொண்டு போட்டேன்னு தானே கணக்கு அங்க இருக்கு. இல்ல அது வேற நீங்க குழப்பறீங்க. இல்ல குழப்பல, உண்மையே சொல்றேன். பணம் அங்க வேலை பார்க்கிற பையன் பெட்டில கொண்டு போய் ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி பணம் போட சொன்னாங்க. அப்படி பணம் போட்டு ரொக்கமாகவும் காசோலையாகவும் சசிகலா தரப்பினர் கொடுத்து நான் கொடுத்தேன் என்று பையன் சொல்லக்கூடிய வாக்குமூலம் வேறு. நான் சொல்லக்கூடிய பிரச்சனை நீங்க கேட்டீங்க இல்லையா, இந்த அமௌண்ட் எங்க வருதுங்கிறத எல்லாரும் கேட்டுருக்கோம் இல்லையா. இதுல 24 கோடி ரூபாய் மொத்தம் 66 கோடி ரூபாய் சொல்லும் போல 24 கோடி ரூபாய் வங்கியிலிருந்து கடனாக வாங்கி இருக்கிறார்கள். இந்த வங்கி கணக்குல இருந்து எடுத்து செய்யப்பட்ட செலவுகள் போல அக்கௌண்ட்ல கொண்டு வந்திருக்கீங்க. அது ஓகே, நான் ஒத்துக்கிட்டேன். 66 கோடிக்கு 24 கோடி போக மீதி எங்க இருந்து 3000 ஏக்கர் நிலம், சிறுசேரி நிலம், கொடநாடு நிலம், அது வேற. இந்த ஒரு படிச்சிருக்கணும். அவள் ஒரு விவரம் சொன்னாங்க. 10% இருந்து 15% வரை தள்ளுபடி பண்ணாங்க. அதான் அக்செப்ட் பண்ணோம். அக்யூரேட்டா பண்ண முடியாது. நீங்க இப்ப ஒரு கணக்கு அவங்க குந்தா சொன்ன குமாரசாமி நீதியரசர் சொன்ன ஒரு தீர்ப்பை சொன்னீங்க. 9 ஏக்கர் நிலத்துல விவசாயம் பண்ணதை இவங்க பார்க்கல. 9 ஏக்கர் நிலத்துல விவசாயம் பண்ணி கொடநாட்டுல 9 கோடி ரூபாய் வருமானம் வச்சிருக்காங்கன்னு சொன்னா இந்த நாட்டில் தற்கொலை பண்ண போறாங்களா? இந்த பீரியட்ல சார் அவர் நெல்லும் பருத்தியும் போடல சார். அவங்க நெல்லும் பருத்தியும் போடல. அவங்க இந்த பீரியட்ல 6 வருஷத்தை நீங்க 91-96 வரைக்கும் 9 ஏக்கர்ல 9 கோடி ரூபாய் சொத்து வருமானம் கிடைக்கும்னா ஊட்டியில இருக்கவங்க கொடநாட்டுல இருக்கவங்க அவ்வளவு பேரும் உலக கோடீஸ்வரம் ஆயிருப்பாங்க சார். எத்தனை ஆயிரம் ஏக்கர் நிலம் வச்சிருக்காங்க. நானும் எளிமையா இருக்கேன். 50 ஏக்கர் நான் விவசாயம் பண்ணுவேன். எனக்கு மாசந்தோறும் செலவு பார்த்தாச்சுதான் வருமானமும் அதுவும் சரியாதான் இருக்குமே தவிர 10 பைசா பீதி வராது விவசாயம் செய்து. அப்படி பண்றீங்க இல்ல விவசாயம் தொழில் 50 ஏக்கர்ல உங்களுக்கு 1 பைசா கூட வருமானம் வரல. எவ்வளவு பேரும் பிழைக்கிறாங்க நாட்டுல விவசாயம் பண்ணி தொழில் பண்றாங்க. 9 ஏக்கர்ல 6 வருஷத்துல 9 கோடி வருமானம் வந்து இதை மட்டுமே திரு பண்ருட்டி ராமச்சந்திரன் குறிப்பிட்டது போல ஒன்று நாம் ரிட்டாரிக்கா பேசுறதா ரிட்டாரிக்கா பேசலாம்.
அல்லது நம்ம ஆதாரப்பூர்வமா கணக்கு ஆவணங்களை வச்சு பேசுறது ஆவணப்பூர்வம் பேசணும். அந்த பக்கம் போனா இந்த பக்கமும், இந்த பக்கம் போனா அந்த பக்கம் வரும் சரியில்லை. 9 கோடி வருமானம் 9 ஏக்கர்ல வருங்கிறத நான் எப்படி ஏத்துக்கிடுவேன்? நீதியரசர் தமிழ்நாட்டுல யார் ஏத்துக்கிடுவா? இந்தியாவில் எந்த விவசாயி ஏத்துக்கிடுவான்னு சொல்லுங்க. இல்ல நிச்சயமா நீங்க ஏத்துக்க நீதிபதி ஒண்ணுல ஐயாவே சொல்லுங்க. 9 கோடி ரூபாய் வருமானம் ஒண்ணுல நம்ம தெளிவாயிரும். அதாவது அவர் நீதிபதி முன்னால என்ன வழக்கு நடந்ததுன்னு விவரங்களை எடுத்து நம்ம பேசுறதுங்கிறது ஒண்ணு, அது இப்ப தேவையில்லை. ஏன்னா அது அது அங்க நீதிமன்றத்திலேயே ஒரு மாசத்துக்கு மேல நடந்து இருதரப்பும் பேசி தீர்ப்பு வந்துட்டு, அந்த தீர்ப்புனால ஏற்படுகிற விளைவுகள், அதனால நீங்க இப்ப தலைப்பிலே போட்டிருக்கீங்க அரசியல் அதிர்வுகள், அந்த மாதிரி தீர்ப்புக்கு பிறகு ஏற்படக்கூடிய சூழ்நிலை இப்ப மேற்கொண்டு சுப்ரீம் கோர்ட் போறது அப்படியெல்லாம் பேசணும் ஒழிய அங்க வந்து வக்கீல்கள் என்ன வாதம் வச்சாங்களோ அதையே நம்ம பேசிட்டு இருந்தோம்னா நிச்சயமா நம்ம வந்து அரசியல் அதிர்வலையில் நம்ம வந்து விவாதிக்காம ஒரு சிறிய இடைவெளியில் வந்துறேன். ஒரு அரசியல் அதிர்வலையில் விவாதிக்காம நம்ம இந்த போறதுல அதற்காக இன்னைக்கு சிறப்பு நேர்வா 2 மணி நேரத்துக்கு நம்ம வந்து ஆயுதத்தை வச்சிருக்கிறோம். ஆனா இந்த நீதிமன்ற தீர்ப்பு எப்படி வழங்கப்படுது அப்படிங்கிறது எல்லாருக்கும் நிச்சயமா ஒரு 6-7 மணிக்கு மேல எல்லாருமே வீட்டுக்கு வந்திருப்பாங்க. அவங்க எல்லாருக்குமே ஒரு பார்வை இருந்திருக்கும் எப்படி இந்த தீர்ப்பு வந்திருக்கு அப்படிங்கிறது. அதனால அதான் இல்ல அதனால ஒரு விரிவான பார்வை விவாதம் அதுல தேவை பார்க்கிறோம். நம்ம இதுல ஒரு முக்கியமான குற்றச்சாட்டை திமுகவுடைய பொருளாளர் முன்னாள் துணை முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் வைத்திருக்கிறார். இந்த வழக்கு அவசர கதியில் விசாரிக்கப்பட்டிருக்கிறது, இதுல அவசரம் காட்டப்பட்டிருக்கு என்று சொல்கிறார். உண்மையிலேயே அவசரம் காட்டப்பட்டிருக்கிறதா இல்லாட்டி இது போன்ற ஒரு வழக்கில் தான் இது போன்ற அவசரம் காட்டப்பட்டிருக்கிறதா? நாம் ஏற்கனவே ஒரு உதாரணம் பார்த்தோம். சல்மான் கானுக்கு பிணை கிடைத்தது 3 மணி நேரத்துக்குள் பிணை கிடைத்தது, உயர்நீதிமன்றம் சென்று பிணை கிடைத்தது. இது போன்ற சில சிறப்பு நேர்வுகளில் நீதிமன்றங்கள் இது போன்ற கூடுதல் கவனங்கள் செலுத்துவது இயல்புதானா அல்லது ஜெயலலிதாவுக்காக இந்த வழக்கில் கூடுதல் கவனம் செலுத்தப்பட்டிருக்கிறது?